வணக்கம். வந்த ஒரு நாள்லயே எனக்கு பிந்து மாதவியை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அவங்க நேத்து உள்ள வந்தப்ப காயத்ரியை கட்டி பிடிச்சாங்க. அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டாவே இருந்தாங்க. ஆனா அவங்க இவ்வளவு நாள் வெளியே இருந்தது வந்து பீப்புள்ஸோட ரியாக்ஷன் அவங்களுக்கே தெரியுது எது நல்லது எது தப்புன்னு. இன்னைக்கு ப்ரோமோல வந்து அவங்க காயத்ரியை நாமினேட் பண்ணிருக்காங்க. முதல் தடவையே ஒருத்தவங்களுக்கு உள்ள வந்து கட்ஸ் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க காயத்ரிய. அதுக்கே அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா மத்தவங்க எல்லாம் சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க காயத்ரிக்கு. இல்ல அவங்களோட ஃபேமிலியை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கெரியர் ஸ்பாயில் ஆயிடுமா. இப்போ ஜூலி வந்து காயத்ரி காலடியிலே விழுந்து கிடக்குற மாதிரி. அவங்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணா அவங்கள வந்து நாமினேட் பண்ணணும்ன்ற அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிந்து மாதவி கிட்ட. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா ரொம்ப திமிரா இருக்க மாதிரி ஒரு ஒரு போட்டோ போட்டிருக்காங்க காயத்ரிய. எனக்கு என்னமோ அவங்க திருப்பி ஓவியாவையும் பிந்துவையும் சேர்த்து டார்கெட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனாலதான் காயத்ரியை வந்து பிந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் மக்களே? காயத்ரி நாமினேட் ஆயாச்சு, வந்துருச்சுன்னா ஓட்ட காயத்ரியை தவிர எல்லாருக்கும் குத்து குத்துன்னு குத்துங்க. காயத்ரியை எப்படியாவது எலிமினேட் பண்ணுங்க. இருந்தாலும் மனசுல இருக்க ஒரு பட்சி சொல்லுது விஜய் டிவி காயத்ரிக்கு பயங்கரமா சொம்பு தூக்குதுன்னு. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த ஜோடி நம்பர் 1 அந்த சீசன்ஸ் எல்லாமே அவங்க ஃபேமிலியில இருந்துதான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. காயத்ரி எலிமினேட் ஆனா ரொம்ப சூப்பரா